சூப்பரான சுவையில் இந்த மாதிரி முறுமுறுன்னு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இதுதான் தேவையான பொருட்கள். மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருந்த 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 பங்கு அரிசி மாவுக்கு 1/2 பங்கு கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா உப்பு மிளகாய்த்தூள்லாம் எல்லா பக்கமும் ஈவனாக பரவும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து விட்டுறோம். குழிக்கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சோன்னா பகோடா கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெயை கூட உருக்கி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அச்சில் சேர்த்து புளியும் போது ஈஸியாக இருக்கும். மாவு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அச்சில் சேர்த்து புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்ல இலக்கமான மாவாகவே பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவை அழுத்தி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கோடா புளிகிற அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ புளியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அச்சில் ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க, மாவு 3/4 வாசி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக புளியறதுக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம புளியும் போது ரொம்ப ஈஸியாக புளிய முடியும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா உடனே இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். இப்போ டைரெக்டாக எண்ணெயில் புளிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக புளியாமல் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி புளிஞ்சு விடுங்க. அப்போ தான் பக்கோடாலாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான தீயில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெளியில் செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ சத்தம்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு விருப்பப்பட்டால் 10 நிமிஷத்தில் இந்த பக்கோடாவை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டீ டைமுக்கு ஏற்ற ஸ்நாக் இது. கடையில் வாங்குற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாவை ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. சூப்பரான சுவையில் நல்ல கிறிஸ்பியான எண்ணெய் குடிக்காத ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கையில் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. இந்த டேஸ்டியான ரிப்பன் பக்கோடாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.